பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது. நம்ம எல்லாருக்காகவும் அருளப்பட்டது இந்த பரிசுத்த வேதாகம். அதுல இன்று நமக்கு காண்பித்து கர்த்தர் நமக்கு உணர்த்தி வித்து நடத்துகிற வார்த்தை, நமக்கு அன்பு தேவை. நம்ம எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். தீர்க்க தரிசனம் உரைக்கலாங்க. ஆண்டவர் இடத்துல வேண்டி அவர்களுக்கு என்ன நன்மை காத்திருக்கிறது, அவங்க ப்ரே பண்ணி ப்ராஃபஸி சொல்லலாம். சகல ரகசியத்தையும் அறிஞ்சிருக்கலாம். எல்லா தேவ ரகசியங்களையும், எல்லா ரகசியத்தையும், சகல அறிவையும், இந்த உலகத்துல தேவ ஞானத்துல சகல அறிவையும் அறிஞ்சும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும், இந்த விசுவாசம் இங்கேயும் அன்பை பத்தி சொல்லும் போது விசுவாசத்தையும் சொல்றாங்க. விசுவாசத்துல வல்லவனா இருந்தாலும், அதாவது ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசம், பற்றுதல். ஒரு இடத்துல விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. இந்த மலையை பார்த்து அவர் மேல விசுவாசம் வைத்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க விசுவாசமா இருந்தா அந்த மலை பெயர்ந்து போகும் அப்படின்னு இயேசுப்பா விசுவாசத்தை, ஒரு கடுகு விதை அளவு நமக்குள்ள விசுவாசத்தை காண வைத்திருக்கிறார். அப்படி கடுகு விதையை தாண்டி முழுவதுமாக அவர் மேல விசுவாசம் வைத்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே இருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. எல்லா நல்ல தன்மையும் உங்களுக்குள்ளாக இருக்கலாம், எல்லா குட் குவாலிட்டியும் உங்களுக்குள்ளாக இருக்கலாம், எல்லா நல்ல குணங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம், நன்மை செய்கிறவங்களா இருக்கலாம் நீங்க. பிறகு பிற தீய வழிகள் உங்களிடத்துல இல்லாம இருக்கலாம். பிறனை இச்சகம் பேசாத நாவுகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். தீர்க்க தரிசனம், ரகசியங்கள், இந்த உலகத்துல சகல அறிவையும், எல்லா ஃபீல்டு குறித்த இந்த ஞானம், இந்த உலகத்துல வாழும்போது, இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது எல்லாரிடத்திலும் எப்படி தன்மையாய் தயவாய் பேசும் எல்லாமே இருக்கலாம். ஆனா அன்பு இல்லாட்டி, ஒருவரோடு ஒருவர் என்ன சொல்ல, அன்பை வெளிப்படுத்த நம்ம தேவன் எடுத்துக்காட்டாய் அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அன்புக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி அன்பு செலுத்த இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. அவர் அன்பு செலுத்தி அடிச்சுவட்டை வைத்து கொண்டு போயிருந்திருக்கிறார். நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரையும் பலியாகணும், நாம ரட்சிப்படைவதற்கு. நம்ம இன்னும் அந்த பழைய பாவத்திலிருந்து அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக இல்லாம, நம்ம எல்லாருமே பரலோகமாம் நித்தியமாம் அவருடைய வீட்டுல இருக்கணும். படைச்சவரை பார்க்கறதுக்கு எத்தனை பேருங்க ஆசை? உங்களுக்காக அன்பு செலுத்தினவரை எத்தனை பேர் பார்க்கணும்னு ஆசை? அவருடைய அடிச்சுவட்டை ஃபாலோ பண்ணணும். அவருடைய அடிச்சுவடு, அவருடைய கட்டளையில பிரதான கட்டளை எது தெரியுமா? உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. நீ அன்பு செலுத்துவது உன்னை நீ அன்பு செலுத்துவது போல பிறனுக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்து. பிறனோடும் அந்த அன்போடு இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அன்பு, அடுத்த வசனங்கள் ஃபுல்லாமே அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு எல்லாத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்பு இல்லாவிட்டால் நீங்க ஒன்றுமே இல்லைங்க. நான் யாருமே ஒன்றுமே இல்லை. அவரை ஃபாலோ பண்றீங்க, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளாக அந்த தேவ அன்பு இருக்கணும். ஒருத்தவங்க திட்டினாலும், ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்தினாலும் அங்க நீங்க அன்பு தான் வெளிப்படுத்தணும். அதுதான் பிரதான கட்டளை. அன்பு தான் பிரதான கட்டளை, ஆண்டவருடைய பிரதான கட்டளை. அந்த அன்பின் வழியில நீங்களும் நானும் நடக்கிறோமா? இல்ல இது வரைக்கும் தவறிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல அன்பின் வழியில நடப்போணும் இன்று ஜபத்தோடு அந்த ஒரு பொருத்தனையை எடுப்போம்.
தலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, எசப்பா, இந்த காலை பொழுதை நீர் கொடுத்ததற்காக நன்றி. எசப்பா, உம்முடைய அன்பை எங்களுக்கு இன்று உணர்த்தி உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு காண்பித்ததற்காக நன்றி தகப்பனே. எசப்பா, உம்முடைய அன்புல எசப்பா நாங்கள் நிலைத்திருந்து எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் காணப்பட கிருபை செய்யுங்க. எசப்பா, நீர் எப்படி இந்த உலகத்தை நேசித்து, எசப்பா நீர் எப்படி இந்த உலகத்தை எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரோ இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல உம்முடைய அடிச்சுவட்டை இசப்பா நீர் எவ்விதமாய் எல்லோரிடத்திலும் அன்பாயும் தயவாயும் காணப்பட்டீரோ இசப்பா, உம்முடைய வழிகளில் நாங்களும் நடந்து இசப்பா எல்லோரிடத்திலும் அன்பாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இசப்பா, நாங்கள் யார் யாரெல்லாம் மன்னிக்க இசப்பா எங்கள் மனதை இசப்பா கடினப்படுத்தி வைத்திருக்கிறோமோ எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பாய் காணப்பட கிருபை செய்யுங்க. சப்பா, உம்முடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து சப்பா உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல சப்பா உம்முடைய அன்பை எல்லோருக்கும் இசப்பா வாழ்க்கையில அதை வெளிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லோரோடும் இசப்பா எல்லா கரங்களோடும் அன்போடு காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. கர்த்தர் நீர் வரும் அளவும் இசப்பா உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய பரிசுத்தத்திலும் உம்முடைய அன்பிலையும் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா இருமாப்புகளும் கர்த்தர் நீர் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கோபம் மூர்க்க குணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இசப்பா, உம்முடைய அன்பை எங்களுக்குள்ளாக ஊற்றி அன்பின் ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இசப்பா, நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும், நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். நீர் ஒருவர் மாத்திரம் பெருகணும், நாங்க சிறுகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஹேவ் a blessed day. God bless you all. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்து.